ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் காட்டப்படுற ஒவ்வொரு கப்பிள்ஸையுமே ட்ரூ லவ்வுக்கு உதாரணமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ரொம்பவும் ஆச்சரியமான கப்பிள்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது அக்லியஸ்ட் மேன். இவர் தான் உகாண்டாலேயே ரொம்ப அக்லியஸ்ட் மேன் அப்படிங்கிற நேம் வச்சிருக்கிறவராங்க. இவருக்கு 2020 இவருடைய லவ்வரோட திருமணம் நடக்குது. இவருடைய லவ்வர் இவரை ரொம்பவே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு லவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க லவ்வர் இவருக்கு 3வது ஒய்ஃபாக ஆக போகிறவராங்க. ஏற்கனவே இவருக்கு திருமணமாகி 2 ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ 2020 3வது ஒய்ஃப் கூடயும் திருமணம் நடந்திருக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப சார்மிங்கான பர்சன், ரொம்ப அழகான பர்சன் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் உகாண்டாவில் சரியான பணக்காரரா. இவர் காமெடியனாக இருக்கிறாரு, சிங்கராக இருக்கிறாரு. ஆக்சுவலாக உகாண்டாவில் இவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாங்க. இவரை திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய பெண்கள் காத்திருக்காங்களாம். அதில் இவர் சூஸ் பண்ணி 3 பெண்களை திருமணம் பண்ணி இவருக்கு இப்போ இந்த 3 பெண்களோட 7 குழந்தைங்க இருக்காங்களாங்க. ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காராம். ஆக்சுவலாக வேறு ஒன்றும் கிடையாது, இவர்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது. இவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார். இவருடைய மணிக்காகவே இவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவருடைய ஒய்ஃப் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கோல்டு டிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள சொல்கிறாங்க. இவர் ஆரம்பத்தில் 2002வது வருஷம் அக்லியஸ்ட் மேன் அப்படிங்கிற காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் 2016வது வருஷம் இவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வருதுங்க. என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, ஒரு ரேரான கண்டிஷன், அதாவது ஃபைப்ரோடைஸ்பாசியா. இந்த நோய் வந்ததுனால இவருடைய க்ரோத் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அஃபெக்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடி டிஷ்யூஸும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருக்குங்க. அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளையுமே அதிகமான ப்ரெஷருக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவருடைய முக அமைப்பு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்திருக்கு. எனிவேஸ், இவர் இன்னமும் ஹெல்த்தியாக வாழ்றது நம்ம எல்லாருமே இவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். இன்னைக்கான வீடியோட क्वेश्चन அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான மூவிஸ் பாப்பீங்க? ஆக்ஷன், ஹாரர், த்ரில்லர், ரொமான்டிக், காமெடி? எனக்கு ரொம்ப பிடிச்சது காமெடி. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பியர்டட் லேடி. இவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும்னாலே கம்ப்ளீட்டான ஃபுல் மேக்கப்போடு தான் வெளியவே வருவாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் வளர்ந்துருக்கு ஆண்கள் மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் PCOS இருந்ததுனால இவங்களுடைய டீனேஜா இருக்கும் போதே இந்த மாதிரி அவங்களுடைய முகங்கள்ல ஃபேஷியல் ஹேர்ஸ் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதனால இவங்க படிக்கிற ஸ்கூலா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் போற இடம் ஃபுல்லா இவங்க புள்ளிக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருமா, நீ ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஆனாலும் கூட இவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்களாம். கொஞ்ச நாள் இவங்க மேக்கப் போட்டுட்டு தான் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அடையாளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாடி தான், அதனால நான் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலைன்னு சொல்லிட்டு மேக்கப் எதையுமே போடுறதை விட்டுட்டு இவங்க ஒரிஜினலாகவே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இவங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நீ ஆண் மாதிரி இருக்க, நீ ஒரு பொண்ணே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய வில் பவர், அவங்களுடைய கான்ஃபிடென்ட், இது எல்லாத்தையும் பார்த்து இவங்களையும் ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நிக் வுஜிசிக் அண்ட் கேனி மியா. இவங்க 2 பேருமே ட்ரூ லவ்வுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஏன்னா நிக் வுஜிசிக்கு பாருங்களேன், இவங்களுக்கு 0 லிம்ஸ் தான் இருக்குது. அதாவது அவங்களுடைய கை கால்கள் டோட்டலாகவே கிடையாது. இவங்க பிறக்கும் போதே இந்த மாதிரி தான் பிறந்திருக்காங்க. பட் தன்னம்பிக்கை விடாமல் இந்த உலகத்தில் இந்த மாதிரி பிறந்தாலும் கூட சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குளோபல் சென்சேஷனாகவும் இருந்திருக்காங்க. நிறைய இடங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போயிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பீச்சை பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க, நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். இவருடைய ஸ்பீச்னால நிறைய பேர் அட்ராக்ட் ஆகியிருக்காங்க. இவர் ஒரு டைம் பார்த்தா கண்ணை எடுக்கவே தோணாது, அந்த அளவுக்கு நம்மளை இவர் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துவாராம். இப்படி ஒரு ஸ்பீச்சில் அட்ராக்ட் ஆனவங்க தான் கேனி மியா. பார்த்த உடனே நமக்கு கரண்டை ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயுமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. பட் ஆரம்பத்தில் கேனி மியா உங்களுடைய நம்பரை இவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பரை ஷேர் பண்ணி ரொம்ப நாளாக ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி பழகுனதுக்கு அப்புறமா 2012வது வருஷம் இவங்க உலகத்தையே ஷாக்கில் ஆழ்த்தியிருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்னா, இப்போ இவங்க ஃபேமிலி ஆஃப் 2 கிடையாது, ஃபேமிலி ஆஃப் 4. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் ரொம்ப அழகான குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ இவங்க டெக்சாஸ் மாகாணத்தில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 9-year-old பாய் அண்ட் his 61-year-old wife. இந்த பையனுக்கு 9 வயசு தான் ஆகுது.
ஆனால் இவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறது யார் தெரியுமா? 62 வயசான பாட்டி தாங்க. இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கப்பலாங்க. இந்த பையனுக்கும் இந்த பாட்டிமாவுக்கும் கிட்டத்தட்ட 53 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. இந்த பையனுடைய இறந்து போன முன்னோர்கள் கேட்டுக்கிட்டதுனால, அதாவது இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த பாட்டிமா ஊரே பார்க்குற மாதிரி இந்த பையனை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே கிறிஸ்தவ முறைப்படி தான் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டிமாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு லாங் டேர்ம் ஹஸ்பண்டும் இருக்காங்க. இந்த பாட்டிக்கு 5 குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த 5 குழந்தைங்களுக்கும் 28 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்குமாங்க. ஆனாலும் இந்த பையனுடைய பாதுகாப்புக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறானா, படிக்கிறானா. ஃப்யூச்சரில் இந்த பையன் வளர்ந்து அவனுடைய டீனேஜை எட்டும்போது இந்த பையனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, இந்த பையனுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவதோ பிடிச்ச பொண்ணு கிடைச்சாலும் இந்த பையன் திருமணம் செஞ்சுக்கலாமா. ஆக்சுவலாக இது ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷனாங்க, வேற ஒன்றும் கிடையாதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஷார்ட்டஸ்ட் கப்புள் இன் த வேர்ல்டு. இவங்க பேர் பேலோ அண்ட் இந்த பொண்ணோட பேர் கட்டூஷியா. இவங்க 2 பேருமே பிரேசிலியன் கப்பல்ஸ் தான். கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக, அதாவது இந்த உலகத்திலே ஷார்ட்டஸ்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக இந்த இடத்த அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இவருடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 90.28 சென்டிமீட்டர் தான். இந்த பொண்ணோட ஹைட் 181.41 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா சைட்டில் தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்த உடனே இவருக்கு இந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சு. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி வரல. 2 வருஷம் வரைக்கும் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸாக மட்டும்தான் இருந்திருக்கு. 2006 வருஷம் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவங்க டிசம்பர் 20, 2008 மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி 9 நாள் கழித்து இந்த பொண்ணு நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு 2012 வருஷம் பேலோ அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு இவங்க இடம் பெயர்றாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 2016 வருஷம் 17 செப்டம்பர் அப்போ இவங்களுக்கு மேரேஜும் நடக்குது. மேரேஜ் நடந்து 2 மாசத்துல நவம்பர் 2016 இவங்க தான் இந்த உலகத்திலேயே ஷார்ட்டஸ்ட் கப்பல் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடைச்சிருக்கு. இவங்க கிட்ட பேட்டி எடுத்தப்போ இவங்க சொன்ன விஷயம், நாங்கள் வேணா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய மனசு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு ஒரு பியூட்டி பார்லரை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பா பேரு ஜோஹனா. இவங்க யூகேஜி தான் படிக்கிறாங்க. பட் இவங்க கிட்ட ஒரு சூப்பரான டேலண்ட் இருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. ரொம்ப அழகாக ஸ்கேட் பண்ணுறாங்கல்ல. இவங்க இதே மாதிரி நிறைய மெடல்ஸ் அண்ட் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும்னு நம்ம வாழ்த்தலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஷாகுல் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு பர்சனல் லாக் அண்ட் ஸ்டேட்டஸ் 2மே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.